பீகார் மாநில சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த ஆண்டு இறுதியில் நடைபெற இருக்கும் நிலையில் கூட்டணிக்குள் யாருக்கு செல்வாக்கு அதிகம் என்பதை நிலைநிறுத்துவதில் காங்கிரஸ் கட்சிக்கும் ராஷ்டிரிய ஜனதா தளத்துக்கும் இடையில் போர் வெடித்திருக்கிறது. கடைசியாக 2020 நடந்த பீகார் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் மகா கத்பந்தன் கூட்டணியில் களமிறங்கிய காங்கிரஸ் மற்றும் ராஷ்டிரிய ஜனதா தள கட்சிகள் 110 தொகுதிகளை கைப்பற்றின. இதில் ராஷ்டிரிய ஜனதா தளம் 75 இடங்களை கைப்பற்றி மாநிலத்திலேயே தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. காங்கிரஸ் கட்சி வெறும் 19 இடங்களில் மட்டுமே வென்றது. இதனால் ஆட்சியை பிடிக்காவிட்டாலும் கூட்டணிக்குள் தேஜஸ்வி யாதவின் கைகளே ஓங்கியிருந்தன. இடையில் நிதிஷ்குமார் பாஜக அணியை கலட்டிவிட்டு மகா கத்பந்தனில் இணைந்த போது தேஜஸ்விக்கு துணை முதலமைச்சர் பதவியும் கிடைத்தது. ஆனால் தற்போது நடந்து முடிந்த மக்களவை தேர்தலிலும் அதனைத் தொடர்ந்து நடந்த 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலிலும் ராஷ்டிரிய ஜனதா தளம் படுதோல்வி அடைந்திருக்கிறது. மக்களவை தேர்தலில் 23 இடங்களில் போட்டியிட்ட ராஷ்டிரிய ஜனதா தளம் வெறும் 4 இடங்களில் மட்டுமே வென்றது. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சி 9 இடங்களில் போட்டியிட்டு 3 இடங்களை கைப்பற்றியது. இதனால் காங்கிரஸ் கட்சி ராஷ்டிரிய ஜனதா தளத்திடம் தங்களது டிமாண்டுகளை வலுவாக முன்வைக்க தொடங்கி இருக்கிறது. இது போதாது என கடந்த மாதம் நடந்த 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் ஒரு தொகுதியில் கூட ராஷ்டிரிய ஜனதா தளம் வெல்லவில்லை. குறிப்பாக ராம்கர் சட்டப்பேரவை தொகுதியில் ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் வேட்பாளர் அஜித்குமார் சிங் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். பகுஜன் சமாஜ் கட்சியின் சதீஷ்குமார் சிங் யாதவ் 2ஆம் இடம் பிடித்தார். இதனால் யாதவர்களின் வாக்குகள் கூட ராஷ்டிரிய ஜனதா தளத்துக்கு கிடைக்கவில்லையா என்கிற கேள்வி எழுந்துள்ளது. இந்த சூழலில்தான் காங்கிரசின் இணை பொறுப்பாளர் ஷானவாஸ் ஆலம் 2025ஆம் ஆண்டு நடக்கும் பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் சார்பில் தேஜஸ்வி யாதவ் முதலமைச்சரானார். காங்கிரஸ் சார்பில் 2 துணை முதலமைச்சர்கள் பதவிக்கு வருவார்கள் என்றும் அதில் ஒருவர் முஸ்லீமாக இருப்பார் எனவும் கூறியிருக்கிறார். இதனால் ராஷ்டிரிய ஜனதா தளம் ஆத்திரமடைந்திருக்கிறது. தற்போது நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் பாஜக கட்சிகள் இணைந்துதான் ஆட்சி நடத்தி வருகின்றன. இதில் நிதிஷ்குமார் முதலமைச்சராக இருக்கும் நிலையில் பாஜகவை சேர்ந்த 2 பேர் துணை முதலமைச்சராக உள்ளனர். இதே பாணியை தான் காங்கிரசும் பின்பற்ற நினைக்கிறது. ஆனால் தற்போதைய ஆட்சியில் நிதிஷ்குமார் வசம் வெறும் 43 இடங்களும் பாஜக வசம் 74 எம்எல்ஏக்களும் உள்ளன. இதனால்தான் முதலமைச்சர் பதவியை விட்டுக் கொடுத்தாலும் 2 துணை முதலமைச்சர் பதவியை பாஜக கைப்பற்றி இருக்கிறது. ஆனால் கடந்த தேர்தலில் வெறும் 19 எம்எல்ஏக்களை மட்டுமே பெற்ற காங்கிரஸ் 2 துணை முதலமைச்சர்களை கேட்பதா என கொந்தளிக்கிறது ராஷ்டிரிய ஜனதா தளம். அந்த கட்சியின் செய்தி தொடர்பாளர் மிருத்யுஞ்சய் திவாரி காங்கிரஸ் கூட்டணி தர்மத்தை மீறுவதாக விமர்சித்திருக்கிறார். இதற்கு பதிலடி கொடுத்த ஷானவாஸ் ஆலம் மக்களவை தேர்தலில் வெற்றி விகிதத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் என ராஷ்டிரிய ஜனதா தள் கட்சிக்கு அறிவுரை கூறியிருக்கிறார். இதனால் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி ராஷ்டிரிய ஜனதா தள் கட்சிக்கு நெருக்கடி கொடுத்து நினைத்ததை சாதிக்க தயாராகி வருவது அம்பலப்பட்டுள்ளதாக கூறுகின்றனர் அரசியல் விமர்சகர்கள். இந்த நிலையில் மாநிலத்தில் காங்கிரஸை மீண்டும் தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர தேசிய அளவில் இந்தியா கூட்டணியின் தலைமையை மம்தா பானர்ஜி ஏற்பதற்கு ஆதரவு கொடுத்து அதிரடி கிளப்பியிருக்கிறார் லாலு பிரசாத் யாதவ். மக்களவை தேர்தல் நேரத்திலும் தேர்தலுக்கு பிறகும் தேசிய அளவில் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்த இந்தியா கூட்டணியை வழிநடத்தி வருகிறது காங்கிரஸ் கட்சி. ஆனால் சமீபத்தில் ஹரியானா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி படுதோல்வி அடைந்தது எதிர்க்கட்சிகள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதோடு நாடாளுமன்றத்தில் அதானி விவகாரத்திற்கு ராகுல் காந்தி அதிக முக்கியத்துவம் கொடுப்பது திரிணாமுல் காங்கிரஸ் சமாஜ்வாதி கட்சிகளை அதிருப்திக்குள்ளாக்கி இருக்கிறது. இந்த சூழலை பயன்படுத்தி காங்கிரசுக்கு மேலும் நெருக்கடி கொடுக்கும் விதமாக மம்தா பானர்ஜிக்கு ஆதரவு அளித்து அதிர வைத்திருக்கிறார் லாலு பிரசாத் யாதவ். அவரது அரசியல் ஆட்டத்தை அறிந்து பீகாரில் காங்கிரஸ் பின்வாங்குமா அல்லது தொடர்ந்து அடித்து ஆடி நினைத்ததை சாதிக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.